இப்போ வந்து இன்னொரு பெரிய சிக்கல் எடப்பாடிக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வேலுமணியோட மகன் வீட்டு திருமணம் வந்து தடாபுடலா நடந்திருக்கு. இதுல வந்து மிக முக்கியமான நபர்கள்லாம் கலந்துருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த பல பேர் கலந்துருக்காங்க. மாநில புள்ளியா ஆமா. கலந்துருக்காரு. மாநில தலைவர் கலந்துருக்காரு. மத்திய அமைச்சர் எல் முருகனு, தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பல்வேறு பாஜக தலைவர்கள் அந்த திருமண விழாவுல கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம, பல்வேறு முக்கியமான அதிமுக தலைவர்களிடத்துல ஒரு நார்மலா நட்பு ரீதியா ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. வரிசையா ஆனா வந்து நிக்கிறாங்க. ஆமா. அன்பழகன், ம். தங்கமணி, அப்புறம் செங்கோட்டையன்லாம் வரிசையா நிக்கிறாங்க. இவர் போயிட்டு ஒவ்வொருத்தவங்களும் கையை பிடிச்சு ஆமா. கும்பிடு போட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா கல்யாணத்துல வந்து எடப்பாடி மிஸ்ஸிங். ஆமா. அவரு கலந்துக்கலாம் வருவார் போருக்கு சொல்லப்படுது. ரிசப்ஷன் எடுத்து வைப்பாங்க. அதுல வரலாம் இல்லையா? இல்ல முக்கியமான கல்யாணத்துக்கு எதிர்பார்த்திருப்பாங்க. எஸ்பி வேலுமணி வந்து கல்யாணம் நடக்கும்போது எங்க கட்சியோட தலைவர் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கல்யாண நிகழ்வு வந்து எடப்பாடி புறக்கணிச்சது. ஒருவேளை பாஜக தலைவர் வரதுனால எடப்பாடி புறக்கணிச்சாரா? இல்ல வேறு ஏதேனும் காரணம் இருக்கா? செங்கோட்டையன் இருக்கனால புறக்கணிச்சாரா? அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இல்ல இது என்னதான் எடப்பாடி வரலன்னாலும் அவருக்கு இவர் நேரடியா பிடிக்கலங்கிற பட்சத்துல எப்படி அடுத்த கட்ட தலைவர்களை இவ்வளவு நெருக்கமா பேசுறாங்க? இது ஆட்சி காலத்துல நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்நேரம் அத்தனை பேரும் ஃபயர் பண்ணப்பட்டிருப்பாங்க, தூக்கி வெளில போட்டிருப்பாங்க. இந்நேரம் தூக்கி வெளில போட்டு அவங்க கட்சியில இருந்து விடுவிக்கப்படுறாங்கன்னு அறிக்கை வந்திருக்கும். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆளுமைன்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு தேவையான செயல்களை அவரை வச்சு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் அடுத்தடுத்து வர தொடங்கி இருக்கு. செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிரான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா செங்கோட்டையன் இந்த மேடையில முதல் வரிசையில மற்ற முன்னாள் அமைச்சர்களோட உட்கார்ந்து இருக்காரு. இங்கே பாஜக மாநில தலைவர் எடப்பாடிக்கு நெருக்கமா பார்க்கப்படக்கூடிய எஸ்பி வேலுமணி வீட்டு திருமணத்துல செங்கோட்டையன் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஆமா. அப்புறம் தங்கமணி இருக்காரு, பக்கத்துல நத்தம் விஸ்வநாதன் எல்லாம் இருக்காங்க. அன்பழகன்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே எடப்பாடிக்கு விரும்பாத அந்த பாஜக மாநில தலைவர் கூட, ஏன்னா அந்த காரணம் காட்டி தான் அணியை விட்டு விலகி வந்தாங்க. இயல்பா வணக்கம் சொல்றது வேற, அதை தாண்டி அவங்களுடைய உடல் மொழி இருக்குல்ல, ரொம்ப ஒரு அளவு கடந்த அன்பையோ அளவு கடந்த ஒரு இதையோ வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. அந்த வீடியோல அதை பார்க்க முடிஞ்சு.